ராமானுஜருக்கு ஆசை. அவரே 6 கட்டளைகள் இட்டார். நம்ம சிஷ்யர்களா யார் இருந்தாலும் இந்த 6 கட்டளை பற்றி நீங்க நடக்கணும். அதுல முதல்ல சொன்னது ஸ்ரீபாஷ்யத்தை படிங்கோ, ஸ்ரீபாஷ்யத்தை மத்த பேருக்கு படிக்க சொல்லி கொடுங்கோ. கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் சுவாமி நியமிச்சிருக்கார். ஏன்னா பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் ஸ்ரீபாஷ்யம், ஸ்ரீபாஷ்யத்தை வாசிங்கோ வாசிப்பீங்கோ. ஒருவேளை முடியாத படுத்துனா ஆழ்வார்கள் பாசுரங்கள் அருளி செயல்கள் பகவத் விஷயம் அதை வாசிங்கோ வாசிப்பீங்கோ. நம்ம ஆழ்வார் பாடின திருவாய்மொழி அவ்வளவு வாச ராமானுஜருக்கு, அதை படிங்கோ அதை படிக்க சொல்லுங்கோ. சரி, அதுவும் உங்களால முடியலையா, இப்படி செய்யுங்க. உகந்தருளின் நிலங்களிலே போய் ஏகாந்த திவதேசத்தில் அமுதுபடி சாத்துப்படி பரிமாறிக்கொண்டு போங்கள். திவதேசங்களுக்கு போங்கோ, பெருமாளுக்கு பிரசாதம் சரிவர நடக்கிறதா, புப்பகைங்கிற நடக்கிறதா என்று பாருங்கோ. அதுவும் மாட்டிக்க அப்படி முடியாத போச்சுனால் திருநாராயணபுரத்துல ஒரு குடிசை கட்டி கொண்டு வாழுங்கோள். அதை குடிசை கட்டிட்டு திருநாராயணபுரத்துல சின்ன குடியில இருந்து கைங்கரம் பண்ணுங்கோ. அது முடியலனால் திருமந்திரன் துவயன் சரமஸ்லோக ரகசியத்திரைய இருக்கும் இல்லையோ, ரகசியத்திரயத்திலேயே ஊன்றி துவயத்திலேயே நிஷ்டையோடு இருங்கோள். அதுவும் முடியலையா, நான் கீழ் சொன்னபடி இருக்கிற சீவைஷ்ணவன் ஆரானோத்தனுடைய நிழலில் ஒதுங்கி அவனுக்கு கைங்கரம் பண்ணிட்டு அவன் அபிமானத்திலேயாவது வாழ பாருங்கோள். இன்னொரு 6 கட்டளைகள் இட்டிருக்கார்.